வணக்கம் and welcome to the show. அழைக்கலாம் சமைக்கலாம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான சமையல் சம்பந்தப்பட்ட பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஷோ நான் ரெகுலரா பாக்குறேன்னு சொல்ற காலர்ஸ் எக்கச்சக்கமா ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குக் பண்ணி அசைச்சிட்டு இருக்கீங்க வீட்ல. அது மாதிரி இன்னைக்கும் நீங்க பலவிதமான டவுட்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969438. சமையல் பத்தி பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே ஷெஃப், இந்த வாரம் ஃபுல்லா குடமிளகாவை பத்தி நிறைய விஷயங்கள் ஸ்பெஷலா எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. குடமிளகால வேற ஏதாவது இன்னைக்கு ஒரு சாட் ஐட்டம் மாதிரி சாண்ட்விச் இல்ல ஒரு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற கிரேவி மாதிரி என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்திக்கு இதை வந்து எப்படி வச்சு சாப்பிடலாம், அதாவது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்குள்ள அதாவது இது வந்து ஸ்டஃப் ரோல்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ சப்பாத்திக்குள்ள இந்த மசாலாவை பண்ணிட்டு அதை ரோல் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. அதாவது கடிச்சு பிச்சு சாப்பிடணும் அவசியமே இல்லை, கட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து as it is அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இதுக்கு வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எல்லாமே பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணி அதாவது மிளகு, ஜீரகம், சோம்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, இது எல்லாமே ரெடிமேடாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது எண்ணெய் தாளிச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அதில் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அந்த எண்ணெயிலே வதக்கிங்க. வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயமாக இதுக்கு எப்படிலாம் இதுக்கு கட்டிங் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி வெட்டி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டமாக வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், மஷ்ரூம், குடமிளகாய், பச்சை குடமிளகாயும் எடுத்துங்க. இது கூட வந்து சிவப்பு குடமிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அருமையாகவே இருக்கும். அதாவது ஸ்வீட்டு காரம் இது குழந்தைங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். இது அது கூட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா 2 மிளகாயும் சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ நான் எப்படி செய்கிறது பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வெங்காயம் ஜஸ்ட் நான் நல்லா வதங்கினாவே போதும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக அது நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா தக்காளி, கேப்சிகம் அதாவது குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், அது கூட வந்து மஞ்சள் கலர் குடமிளகாய், அதுக்கப்புறமா பன்னீர், இது எல்லாமே நீட்டமாக கட்டிட்டு இது கூட நல்லா வதக்குங்க. அந்த ஆயிலில் வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக நெய்யும் போட்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே பெரட்டினீங்கன்னா அது ஒரு ஆனியன் மசாலா மாதிரி வரும். அந்த டயத்தில் அதை கொத்தமல்லி போட்டுங்க, கருவேப்பிலை வேணால், கொத்தமல்லி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. இதெல்லாம் அந்த மசாலா பெரட்டி வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் சப்பாத்தி போட்டுட்டு இதை அந்த சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக் ஒன்று உள்ளே குத்திடுங்க. இல்லைனா ஒரே ஒரு கிராம்பு மட்டும் அதில் குத்துனீங்கன்னா அந்த சப்பாத்தி அப்படியே அந்த ரோல் மாதிரிக்கு அப்படியே அதில் அந்த ஸ்டஃபிங்கோடு இருக்கும். அதுக்கப்புறமா தவாவில் லைட்டாக சூடு பண்ணுங்க. இல்லை எனக்கு சூடு பண்ண தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு மாதிரி வித்தியாசமாக பன்னீர் என் பசங்களாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க, இல்லை கேப்சிகம் கொடுக்கணும்னு ஆசை நான் சாப்பிட மாட்டேன்றாங்க, இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஷெஃப் சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த ஸ்பூன் மாதிரி இல்லை ஒரு டூத் பிக்லாம் மேலே குத்தி வச்சிங்கன்னா லாலிபாப் மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ஹைதராபாத்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹைதராபாத்ல ஸ்பெஷல் பெஸ்ட்னா என்ன? ஹைதராபாத் பிரியாணி தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. இல்ல, நான் தமிழ்நாடு தான். நான் இங்க வந்து ஒரு 6 months தான் ஆச்சு எனக்கு. அப்படியா? 6 monthsல நீங்க விரும்பி சாப்பிட்ட ஒரு ஆந்திரா ஃபுட் என்ன? இங்க பிரியாணி நல்லா இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி ஒரு மாதிரி தனித்தனியா ரைஸ் தனியா அந்த கிரேவி தனியா அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டது நல்லா இருக்கு. சரி, ஓகே ஃபைன். இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு கடாய் சிக்கன் எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பண்ணணும்னு கேட்டுக்கணும் சார் கிட்ட. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். சார் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் சார். சார், இந்த கடாய் சிக்கன் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வர மாட்டேங்குது சார். சரிம்மா, நீங்க என்னென்ன போட்டீங்க? மசாலா என்ன அரைச்சு எடுத்தீங்க? எனக்கு தெரியல, நான் நெட்ல பார்த்து பண்ணேன். பட் அது ஏதோ கடாய் சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு தனியா பவுடர் அரைக்க சொல்லியிருந்தாங்க. சரிம்மா, அது அரைச்சி பண்ணேன். பட் எனக்கு அந்த டேஸ்டே வரல சார். சரி, நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்றேன், அது ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறமா மசாலா நீங்க சேர்த்துக்கலாம். நான் எப்படிங்கறத சொல்றேன், கவனிங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம், அதாவது 2 வெங்காயம், 1/2 தக்காளி, கொஞ்சமா முந்திரி பருப்பு, இது எல்லாமே தண்ணியில வேக வச்சிங்க. மிதமான தண்ணியில வேக வச்சு அதை ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துங்க. இதுதான் அந்த மசாலா. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுல புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், அது 2 இருக்கும். நம்ம காரம் இங்க தனியா சேர்க்க போறோம். அது ஒரு பாத்திரம், இஞ்சி பூண்டு
நைஸாக கட் பண்ணது, தனியாக பூண்டு தனியாக இஞ்சி அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு ஸ்பூனு பூண்டு போட்டிங்கன்னா 1/4 ஸ்பூன் இஞ்சி அந்த அளவில் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா சின்னதாக வெங்காயம், இந்த அளவில் போதும் வெங்காயம், அதை நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இதில் வதங்கிட்டோம். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடரு, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், மிளகுத்தூள், ட்ரை ஜிஞ்சர் பவுடரு, கஸ்தூரி மேத்தி பவுடரு, இது எல்லாமே பவுடர். இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாவை போட்டு நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடில் கொஞ்சமாக, அதாவது பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை வந்து டைஸாக கட் பண்ணிங்க, அதாவது கட்டமாக, அதுவும் குடமிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா சிக்கன் போடுங்க. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துங்க, கொத்தமல்லி சேர்த்துங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். மோஸ்ட்லி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கடாய் க்யூட்டாக வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த கடாயில் கொடுத்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாரும் உண்மையிலேயே கடாய் சிக்கன் அப்படின்னு நம்பிடுவாங்க. அதுதான் ஒரு ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். ஷாப்ஸில் பல பேர் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் திருப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். என்னோட பேர் பானுமதி. பானுமதி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன மதிய லஞ்ச்? மதியம் சிக்கன் குழம்பு, சாப்பாடு. ஓகே ஃபைன். இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? மசாலா டீ எப்படி வைக்கிறதுன்னு கேட்கணும் சார் கிட்ட. ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம். ஷிஃப்ட் பிரகாஷ் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கீங்க. உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா. மசாலா டீ எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ ஆமாங்க சார். நீங்கள் என்னென்ன இது வரைக்கும் போட்டு வச்சுருக்கீங்க டீயில்? டீ அம்மா எப்போ சாதாரணமாக தான் வைப்பாங்க, பால், சர்க்கரை, டீ தூள், அவ்வளோதான். சரி. இந்த மசாலா டீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துங்க, இஞ்சி சேர்த்துங்க, அது கூட வந்து வெல்லம் சேர்த்துங்க, சர்க்கரை போடாதீங்க. சரிங்களா? இது எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுங்க. தண்ணி போட்டுட்டுக்கப்புறமா இஞ்சி வந்து தோல் இல்லாமல் போட்டிங்கன்னா அந்த டீ வந்து நல்லாயிருக்கும். சில பேர் இஞ்சி டீ போடும்போது தோலோடு போட்டுறாங்க, அது வந்து அந்த கசக்கும். தோல் இல்லாமல் போட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். பாத்திரம், தண்ணி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இஞ்சி வந்து தோல் இல்லாமல் ஒரு 1/4 இஞ்சி அந்த அளவுக்கு சும்மா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் போட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து ஏலக்காயை உடச்சி போட்டுங்க, நசுக்கிலாம் போனோன்னா அந்த தண்ணியில் அது நல்லா அந்த வாசனை வந்துடும். அதுக்கப்புறமா டீ தூள் போடுங்க, அந்த கலர் வந்துடும். அந்த டயத்தில் பால் ஊற்றுங்க. பால் ஊற்றிட்டு நீங்கள் வடிகட்டிடுங்க, உங்களுக்கு டீ என்ன கலர்லோ. அதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மசாலா டீ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பினு, திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, எத்தனை வருஷமாக சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் மேரேஜுக்கு அப்புறம் தான். எவ்வளோ வருஷம் இருக்கும்? மேரேஜ் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 6 years. 6 இயர்ஸாக சமைக்கிறீங்களா? ஓகே ஃபைன். இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு இந்த கடையில, இந்த ரோட்டு கடையில இந்த சிக்கன் 65 எப்படி அது மாதிரி வீட்டுல வரவே மாட்டேங்குது. நல்லா கிறிஸ்பியா வெளியே அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நான் வீட்டுல செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா அந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. கரெக்ட். அது கலர் பார்க்கும்போது டெம்ப்டிங்கா இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு. அது சாஃப்டா இருக்கு. அது என்னமோ அது ஸ்மெல் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் என்னதான் இஞ்சி பூண்டுல அந்த சிக்கனை ஊற வச்சாலும், தயிர்ல ஊற வச்சாலும், என்ன செஞ்சாலும் அந்த ஒரு டேஸ்ட் வரமாட்டேங்குது. அது எப்படி செய்யணும்னு தெரியணும். ரெண்டாவது, இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டுக்கெல்லாம் இந்த பவுடர் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இந்த வெந்தய இலை பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்றோம்ல. அதை நம்ம நார்த் இந்தியன் டிஷ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, இல்ல சவுத் இந்தியன் டிஷ்க்கு வேற எதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது, ஷாஹி பன்னீர் செய்யும்போதுலாம் அந்த பவுடர் எல்லாம் போட்டுக்கிறோம். அப்போ அதெல்லாம் நம்ம சவுத் இந்தியன் டிஷ்க்கு வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா, அதையும் கேட்டு சொல்லுவீங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்க வந்து அதாவது அந்த மேத்தி கீரை தானே கேக்குறீங்க? வெந்தய கீரை, மேத்தி பவுடர், அந்த அது என்ன மேத்தி எது பவுடர் சொல்லுங்க? கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி. ஆமா, கஸ்தூரி மேத்தி பவுடர் வந்து சவுத் இந்தியன் டிஷ்க்கு யூஸ் பண்ணலாமா? தாராளமா யூஸ் பண்ணலாமா. அது ரொம்ப நல்லதுதான். அதான் நம்ம அது யூஸ் பண்றது இல்ல. அதுதான் நம்ம கீரையா செஞ்சு சாப்பிட்டுறோம். ஆமா, அதனால அது வந்து நம்ம யூஸ் பண்றதுல தென்னிந்தியால அது வந்து பவுடரா பண்ணி அதை அந்த மசாலா, அதாவது நம்ம என்ன நீங்க மசாலா பண்ணாலும் சரி, நம்ம இதுல கொஞ்சம் போட்டு பாருங்களேன், உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது. ஆமா, அது மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அண்ட் தென் அவங்க இன்னொன்னு கேட்டாங்க, கடையில பார்க்கும்போது சிக்கன் ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எப்படி செய்யறது? அந்த இப்போ பாத்தீங்கன்னா அந்த 65 வந்து அதுல நிறைய மசாலா ஆட் பண்றாங்க, எல்லாமே பிஞ்ச் அளவுல ஆட் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் 65 இப்படியும் பண்ணலாம், இப்படியும் ஒரு மசாலா போட்டு பண்ணலாம். அந்த மசாலா என்னன்னு சொல்லிடுறேன். சிக்கனை வாங்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு கழுவிட்டு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், அதுதான் நிறைய போடுங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர்,
கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி பவுடர், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்றது எல்லாம் பிஞ்சு பிஞ்சு போடுங்க. சார் இவ்வளவு போட்டா அதுல மசாலா ஒட்டுமா, அந்த டேஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மசாலா போட்டு தான் நீங்க வந்து ஃப்ரை பண்ணியே சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறமா அதாவது 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு வந்து சோள மாவு, இதெல்லாம் வந்து முந்தின நாளே செஞ்சீங்கன்னா, அதாவது நாளைக்கு வேணும் அப்படின்னா இன்னைக்கு செஞ்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. மைதா மாவு சோள மாவுலாம் நீங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மசாலா மட்டும் சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் அதை ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்கும். ஒரு நாள் கழித்து சாப்பிட சொல்கிறேன். ஹோட்டல்லாம் முன்கூட்டியே எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. அதாவது 1 டே பிஃபோர் 2 டேஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசும்போது சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழைக்கலாம் சமைக்கலாம். டிஃப்ரெண்டா நிறைய ரெசிபிஸ்லாம் கேட்டாங்க. லாஸ்ட் காலர் கூட எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு சொன்னாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி ஷெஃபும் ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் துறையூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் லட்சுமி. ஓகே லட்சுமி, உங்களோட கேள்வி என்ன? சார்ட்ட வந்து ஒரு இஞ்சி ஊறுகாவும் ஜாங்கிரியும் கேட்கணும். இஞ்சி ஊறுகாய் ஜாங்கிரி டிஃப்ரெண்டான காம்பினேஷனா இருக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த வெயில் காலத்துக்காண்டி கேக்குறீங்களா இஞ்சி ஊறுகாய்? கண்டிப்பா சார். சரி சரி சரி, நான் சொல்றேன். வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா நான் சொல்றேன். சரிங்களா? நான் துறையூர்ல இருந்து கால் பண்றேங்க. உங்க ப்ரோக்ராம் சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷமா. நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி ஊறுகாய் வந்து அதில் தோல் இல்லாமல் அதாவது இஞ்சி வாங்கிட்டு தோல் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. தோலை எடுத்துட்டு கட் பண்ணிக்க சொல்கிறேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது 100 கிராம் இஞ்சினா 50 கிராம் புளி, அந்த அளவில் புளியை கரைச்சிக்கிட்டு இதில் சேர்த்தாலும் சரி, அதை கூட அதாவது அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த இஞ்சி கூட சேர்த்து அரைச்சாலும் சரி. இது வந்து ஒரு அரவை மாதிரி எடுத்துங்க. இஞ்சி பூண்டு அரவை எப்படி இருக்குது அந்த மாதிரி எடுத்துங்க. வெல்லத்தை வந்து தனியாக காய்ச்சி வச்சுங்க. கொஞ்சம் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுங்க. ஒரு பாத்திரத்தை எடுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அது கூட காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இல்லை மிளகாத்தூள் இருக்குன்னா மிளகாத்தூளும் சேர்த்துங்க. அந்த டயத்தில் ஃபயரை கம்மி பண்ணிடுங்க, இல்லைனா ஆயில் கருப்பாயிடும். அதுக்கப்புறமா இந்த நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களே இஞ்சி புளி, இதை தூக்கி அதில் போடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சு கொதிங்க. ஏன்னா இது நல்லா கொதிக்கும் போது கையில் பட்டுச்சுன்னா கொப்பளமாயிடும். அதனால் சொல்கிறேன், நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த வெல்லத்தை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ, இல்லை எனக்கு வெல்லம் வேணான்னா நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அது கூட வந்து உப்பு சேர்த்துங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கருவேப்பிலை போட்டுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஷெஃப், இது எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? ஊறுகாய் மாதிரி லாங் டர்ம் வச்சு சாப்பிடலாம்? தாராளமாக வச்சு சாப்பிடலாம். நல்லெண்ணெய், அதாவது நிறைய எண்ணெய், நல்லெண்ணெய் வந்து நீங்கள் நிறைய அந்த பொருளில், நீங்கள் சமைக்கக்கூடிய பொருளில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது சமைச்சிங்கன்னா மேலே இருக்கும் அந்த எண்ணெய். அப்படின்னா அந்த பொருள் கெட்டே போகாது. 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கவிதா, மணலில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே கவிதா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே கவிதா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? புலாவ் பத்தி கேட்கணும் மேம். அப்படியே பாயாசத்தை பத்தியும் கேட்கணும் சார் கிட்ட. ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாமா? வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க ப்ரோக்ராம் செம சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷமா சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா. நீங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா நான் சொல்றதெல்லாம்? கண்டிப்பா சார், நீங்க சொல்ற எல்லா டிஷ்ஷுமே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். 1 மணி டான்னு உட்காந்துருவோம் சார் டிவி முன்னாடி. சரி வீட்ல செஞ்ச வர சொல்றீங்க சார், அதுதான் சார் எங்களுக்கு பயங்கர ஹைலைட். எப்படிமா, என்ன சொல்ற? பார்த்து சொல்றீங்களா, அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க ப்ரோக்ராம். சரிம்மா. டவுட் என்ன? எனக்கு புலாவ் பத்தி தெரியணும் சார். சேம் டைம் அப்புறம் இந்த பருப்பு பாயாசம் பத்தி எனக்கு கொஞ்சம் சொதப்புது சார். அது எப்ப பண்ணாலும் ஸ்வீட் ஓவர் ஆயிடுது. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, நான் டிப்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. இந்த 2 டவுட் சார். இல்ல, பருப்பு பாயாசத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அது சொல்றேன். சரிங்களா? ஸ்வீட் ஓவர் ஆயிடுது சார். சரி. அப்புறம் வேற அதாவது கர்ட்ல ஆயிடுதா, தெரிஞ்சு போயிடுதா? ஆமா சார். சரி நான் சொல்கிறேன். இப்போ பருப்பு பாயசம் பார்த்தீங்கன்னா, அது பருப்பு பாசிப்பருப்பை வாங்கி அதில் வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துங்க. கலர் வரக்கூடாது. அது நல்லா சூடாகி அந்த பச்சை வேகம் போகணும்.
அப்படி நல்லா வறுத்து எடுத்துங்க. அது ஆறுனதுக்கு அப்புறமா அதை நல்லா ஒரு தண்ணி போட்டு ஒரு குக்கரில் வச்சு நல்லா சவுண்டு விடுங்க. ஒரு 4 சவுண்டு விட்டிங்கன்னா அது நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா பாயாசம் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சைடில் அந்த பருப்பை எடுத்து இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வெல்லத்தை நல்லா காய்ச்சிக்குங்க. திக்காக காய்ச்சிட்டு இந்த பருப்புக்கு தகுந்த மாதிரிக்கே நீங்கள் ஆட் பண்ணி நிறைய பேர் சுகர் போட்டுறாங்க. பருப்பு பாயசத்துக்கு சுகரை விட வெல்லத்தை காய்ச்சி ஊற்றினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் பால் திக்காக எடுத்து அந்த தேங்காய் பாலும் இது கூட சேருங்க. ஏலக்காய் பவுட்ரு சேருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்க. புலாவ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வெங்காயம், இதில் வேணால் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் அந்த புளிப்பும் இருக்கும். அதனால சொல்கிறேன். பச்சை மிளகா தான் இதுக்கு காரம். இதில் வந்து தனியாத்தூள் மட்டும் போடுங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூளை போடணும்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான். அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி, தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் போட்டுங்க. ரைஸ் போடுங்க. அப்படியே தம் போடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். என்ன வெஜிடபிள் போட்டிங்களோ அந்த வெஜிடபிள் கலராக வெஜிடபிள் போட சொல்கிறேன். அதாவது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேப்சிகம் இதெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பி மாதவரம்ங்க. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்றீங்க? மாதவரம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? பிரெட் அல்வா எப்படி பண்ணது சொல்லுங்க. ஓகே. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். பிரெட் அல்வா இன்னைக்கு ஈவினிங் டின்னருக்குங்களா? ஆமாங்க சார். சரி 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 சரி. ஸ்வீட் பசங்க கேட்டிருக்காங்களா? ஆமாங்க சார். சரி சரி, நான் இப்போ சொல்கிறேன் கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா வந்து 2 விதமாகவும் பண்ணலாம். அதாவது பிரெட்டை வந்து பாலில் குக் பண்ணவும் செய்யலாம், இல்லைன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு பாலை திக்காக காய்ச்சிட்டு அதை ட்ரேயில் போட்டு அப்படியே பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா குக் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட்டை வந்து வாங்குங்க. வாங்கிட்டு அதை இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட்டுனா அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். அந்த டைமில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரேயில் அடிக்கிடுங்க. அடிக்கிறதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறமா பால் போடுங்க. பால் போட்டு நல்லா கொதிக்கட்டும், திக்காகும். அந்த டயத்தில் வெல்லத்தை ஆட் பண்ணுங்கள். காய்ச்சி வச்ச வெல்லம். எப்பவுமே வெல்லம் வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கல் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த வெல்லத்தையும் பால் கூட சேர்த்துங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு எவ்வளோமோ அந்தளவு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா தாளித்து இது மேலேயே போட்டாலும் சரி, இல்லை இந்த பால் எடுத்து அந்த ட்ரேயில் நீங்கள் பிரெட் அடுக்கி வச்சுருக்கீங்களே அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதாவது நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த தாளித்து அதில் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பால் நல்லா காய்ச்சிறீங்களே அது கூட வெல்லம், ஏலக்காய் பவுட்ரு நல்லா திக்காக காய்ச்சினதுக்கப்புறமா அந்த ட்ரேயில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் மிதமான இதில் ஊற்றுங்க. மீதி பால் வச்சுங்க. நிறைய ஊற்றிட வேணாம். மிதமாக ஊற்றுடுங்க. அது உறிஞ்சு மேலே ஊற்றுனீங்கன்னா அது நல்லா அல்வா மாதிரிக்கே இருக்கும். அப்படி கட் பண்ணி ஒரு கேக் மாதிரிக்கே நீங்கள் ஒரு பர்த்டே கூட அதுமாரி செலிப்ரேட் பண்ணலாம். அப்படியே கேக் மாதிரிக்கே கட் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே வரும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசிக்குமா சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். இன்னைக்கு ஷோட நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். நான் அனிதா பேசுறேங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்டனுங்க. நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் அப்படி சொல்லணும்ல. எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. நாட்டுக்கோழி குழம்பு ஷெஃப் சொல்வாரு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம்மா. வணக்கங்க சார். உங்க ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி சரி. நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்கணும். சரிம்மா. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்களே கீர்த்தி, நீங்க பதில் சொல்லலாம்ல? இல்லைங்க, அது சரியா சிக்னல் கிடைக்கலைங்க சார். அவங்க கேட்டது நான் டிவில வச்சு பேசிட்டு இருக்கிறேன். ஓகே. அவங்க தான் சொல்லிட்டே இருக்காங்களே டிவியை பார்த்து பேசாதீங்க அப்படின்னு. சரிங்க, எனக்கு சரியா கேட்கலங்க சார். சரிம்மா நான் சொல்றேன். இப்ப கவனிங்க. சரி, ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து அதில் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கும்போது அந்த குழம்போட உங்களுக்கு அந்த குழம்பு மேலே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டே போய்டும். அதனால் சொல்கிறேன், நாட்டுக்கோழி வாங்குங்க. சின்ன பீஸாக கட் பண்ணிங்க. அதில் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப்பு மைதா, 1/4 கப்பு சோளமாவு, அந்த அளவில் சொல்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா அந்த ஜூஸு, அந்த ஆயிலெலாம் அதில் சேர்ந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா குழம்பு வைங்க. குழம்பு எப்படி வைக்கிறது பார்த்தீங்கன்னா,
இது வந்து ஒரு பாத்திரம், எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிச்சிங்க, கொஞ்சம் ஜீரகமும் தாளிச்சிங்க. ஏன்னா நாட்டுக்கோழி அது வந்து கொஞ்சம் செரிமானம் இதுவாக இருக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன், சோம்பும் ஜீரகமும் சேர்த்துக்க சொல்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா ஆனியன், அது வெங்காயம் நல்லா, அதாவது 2 வெங்காயம் 1 தக்காளி அந்த அளவில் சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கிடணும், அதாவது கரைஞ்சிரும்னு சொல்ல வரேன். கரைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் காரத்துக்கு கீறி போட்டுங்க. அதுக்கப்புறமா அதாவது வெள்ளையாக தேவிக்க சொல்கிறேன். அது கூட வந்து முந்திரி பருப்பு சேர்த்துங்க. அதுவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த சிக்கன் நாட்டுக்கோழியை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா, அது இது கூட சேருங்க. நல்லா ஒரு கொதி விடுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். மேடம் என்னோட நேம் யமுனாங்க மேடம். ஈரோட்லேருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே யமுனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மேடம். ஓகே யமுனா, இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? மேடம் நாங்க தோசை ஊத்துனா தோசை வந்து கல்லே புடிச்சுக்குதுங்க. அதை பத்தி சார்ட்ட டவுட் கேட்கணுங்க மேடம். ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்குமா. சொல்லுங்கம்மா. தோசை சார் தோசை கல்ல ஊத்துனாக்கா தோசை வர மாட்டேங்குதுங்க சார், புடிச்சுக்குது. சரி சார், நீங்க ஏற்கனவே ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி ஐஸ் கியூப் போட்டு ஆட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க இல்லையா? அது வந்து இட்லிக்கு சொன்னேன்மா, தோசைக்கு சொல்லியிருக்க மாட்டேன்னுமா. ஆமாங்க சார். நாங்க இட்லிக்கும் அது மாதிரி ஆட்டிட்டு சேம் அதே வந்து நாங்க தோசை ஊத்துனா வராதுங்களாங்க சார்? ஆமா, வராதுமா. அது நான் சொல்றேன், அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க தான் கரெக்டா என்னுடைய ரெசிபியை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, சரிங்களா? அதாவது வராது, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்யூஷன் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா, இந்த இட்லி மாவு அரைச்சிருக்கீங்களா, அதை வந்து மறுநாள் தோசையை ஊத்துறீங்க, தோசையா வரல, அப்ப என்ன பண்றீங்க, வந்து கடலைப்பருப்பும் அது கூட வெந்தயமும் கொஞ்சமாக உளுந்தும் போட்டு அரைச்சிங்க. அதாவது 100 கிராம் கடலைப்பருப்பு, 5 கிராம் வந்து வெந்தயம், ஒரு 10 கிராம் வந்து உளுந்து, இதை வந்து நைஸாக அரைச்சிக்கிங்க. அரைச்சிக்கிட்டு அதுவும் இது கூட சேர்த்துங்க. இது கூட வந்து 1 கப்பு வந்து ரவையும் சேர்த்துங்க. ரவையும் சேர்த்து இது கூட அரைச்சி போட்டு பாருங்கள், தோசை வந்து கல்லிலே நிற்காது. நீங்கள் போட்டதுக்கப்புறம் அப்படியே கிறிஸ்பு தோசை கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச கிறிஸ்பி தோசை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷெஃப், இது தண்ணி விட்டு அரைச்சிக்கணுமா இல்லை பவுடரா அரைச்சிட்டு கூட ஆட் பண்ணலாமா? பவுடரா அரைச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துட்டு நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ண வேணாம். அதாவது பவுடராக இதை அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை இது எனக்கு இதெல்லாம் அந்த கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா வெறும் ரவை இருக்குல்ல, ரவையை ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை இது கூட சேர்த்து ஊற்றி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, இது அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ, உங்க பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்றீங்க? தீபா, நான் திருப்பூர்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஓகே தீபா, எப்படி இருக்கீங்க? தீபா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க தீபா, டிவி பார்த்து பேசாதீங்க. ஓகே ஓகே தீபா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஓகே 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 தீபா, டிவி பார்க்காதீங்க, இப்போவும் டிவி தான் பார்க்குறீங்க. சரி சரி, ஓகே. இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? இருங்க, பொறுமையா இருங்க. உங்க போன்ல பேசுறாங்கல்ல, நீங்க டிவி பாருங்க, உங்க போன்ல பேசட்டும். ஓகே தீபா, இப்போ நீங்க சொல்லுங்க, என்ன டவுட்? தீபா நெக்ஸ்ட் டைம் குட் கேர்லா என்ன பண்றீங்கன்னா, வேற யாராவது டிவி பார்த்து ரெசிபியை நோட் பண்ண சொல்லுங்க. நீங்க ஜாலியா எங்க கிட்ட ஃபோன் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஷெஃப், நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டாங்க, நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற டிப் என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ரசமலாய் எல்லாம் பண்ணுறாங்களே, அதாவது ஒரு பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சிறாங்க, அதில் வந்து எலுமிச்சம்பழமோ இல்லை வினிகர் ஊற்றுறாங்க, அது வந்து தயிராக ஆயிடுது. அது அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த பன்னீர்னு சொல்லுவாங்க, அது வடிகட்டினா அது பன்னீர் ஆகிடும். அந்த தண்ணியை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நீங்கள் ரசகுல்லாயோ இல்லை ரசமலாயோ எது பண்ணும்போது அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது எலுமிச்சம்பழத்துக்கும் வினிகருக்கும் பதிலாக நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து
உரமோர் கூட சொல்லுவாங்கள்ல, தயிர் உரப்பூத்துறதுக்கு பாலை திக்காக காய்ச்சிட்டு இந்த தண்ணி கூட யூஸ் பண்ணிங்கன்னா தயிர் வந்து நல்லா அவ்வளோ கெட்டியாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஷெஃப். அப்படின்னா பல பேர் வந்துட்டு லெமன் ஊத்துறதுனால ஒரு இந்த மாதிரி கட்டி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்துட்டு புளிச்சு போயிடுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த வாட்டர் நீங்கள் தனியாக பன்னீர் பிரிச்ச வாட்டரை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டிஃப்ரெண்டான டிப் கொடுத்துருக்காரு. இனிமேல் ரசமலாய் செய்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஷெஃப், தேங்க்யூ. நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பார்த்துட்டு இருந்த பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. ஓகே, இந்த ½ அன் ஹவர் ஃபுல்லாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே போல நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.